வணக்கம். டோரா பீம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் மற்றும் எலுமிச்சை பழம், புதினா தழை எடுத்துக்கொண்டு இஞ்சி பூண்டை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நறுக்கிய பீன்ஸ், புதினா தழை, நறுக்கிய வெங்காயம், எடுத்துக்கொள்ள வேண்டும். காரத்திற்கு ஏற்றாற்போல் பச்சை மிளகாய், கேரட், கட் பண்ணிய கேரட் மற்றும் நெய்யில் வறுத்த முந்திரி, லெமன் சாறு, தயிர், பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரிசியை ஊற வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் அடுப்பை பற்ற வைத்து குக்கரை எடுத்து வைக்க வேண்டும். அதில் எண்ணெயை ஊற்றி பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் அனைத்தையும் வதக்கி கொள்ள வேண்டும். அதனுடன் அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கொள்ள வேண்டும். வெங்காயம் அனைத்தையும் சேர்த்து வதக்கி கொள்ள வேண்டும். காரத்திற்கு ஏற்றாற்போல் மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நன்றாக கண்ணாடி பதம் வரும் அளவுக்கு வதக்கிய பின் புதினா தழையை அதில் போட்டு அரைத்து வைத்த தக்காளியை அதில் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ள வேண்டும். அதனுடன் காரத்திற்கு ஏற்றாற்போல் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அனைத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி அல்லவா, அதனால் அதனுடன் தயிர், தேவையான வெஜிடபிள் அனைத்தையும் சேர்த்து நன்றாக கொதிக்க வேண்டும். ஊற வைத்த அரிசியை எடுத்து குக்கரில் சேர்க்க வேண்டும். அதனுடன் குக்கர் மூடியை எடுத்து மூடிய பின் அருமையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிவிட்டது. அவ்வளோதான் நேயர்களே, அருமையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிவிட்டது.